Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Taste Daily. Taste the Daily. இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு ஏன்டா வந்தோன்னு தோணுச்சு. அப்புறம் தான் தெரியுது இங்கே ஒன்று பண்ணுறது அவ்வளோ மஜா வாங்கிச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏர் ஷோ பார்க்குறேன். நிறைய ரஃபேல்லாம் பார்த்தேன், நிறைய பெரிய பெரிய ஜெட்லாம் பார்த்தேன். நான் சூப்பராக இருந்தது பண்ணியிருந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து பார்த்தது 2001 சம்திங், அப்போது ஒரு 9 வயசு இருக்கும்போது வந்து பார்த்தது. இது இப்போது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக சூப்பராக இருந்தது. இந்த ஷோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மொபைலில் பார்த்தா இந்த ஃபீல் கிடைக்காது, டேரெக்டாக பார்த்தா தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கும்பகோணத்துலேருந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்குன்னொன்னே குட்டி பசங்களுக்கெலாம் காமிக்கலாம். ஒரு இது நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்ததே கிடையாது. சரி இவங்க இந்த யங் ஜென்ரேஷனுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஒரு வண்டி கிடையாது, ஆட்டோ கிடையாது. ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே வரைக்கும், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் போகவே போகாது. பட் இருந்தாலும் 100 ருபீஸ் ஒரு ஆளுக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் பஸ்ஸு இல்லை இதில் ட்ரெயின் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இல்லை வர முடியல. ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் சென்ட்ரல்லேருந்து நடந்து தான் வந்தோம். இங்கே பையனும் நானும் ட்ரெயினில் வரசலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு வந்து 1000 பேர்னா அது 4000 பேர் இருந்தாங்க. சரி அப்படியே வந்துட்டோம். சென்ட்ரல்லேருந்து எங்கே வந்து நடப்பாதையே திருப்பதி கோயிலுக்கு போகிற மாதிரி நடக்க வச்சாங்க. சரி காலை ஊனினா அங்கே நடந்து வந்துட்டோம். இங்கே வந்தோம். சரி ஓகே சாகசம்லாம் பண்ணால் சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ஒரு கொரோனா இவ்வளோ பக்காவாக பண்ணுறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ சென்னையில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால சூப்பர் தான். மக்களுக்கு வந்து அத்தியாவசியம் இப்போ என்ன தேவை, தண்ணி வேணும், நேரம் நிற்கிறதுக்கு எதனா வேணும். வர்றதுக்கே இடம் இல்லை. குழந்தைங்கள வச்சுன்னு அவஸ்தைப்படுறாங்க. ஒரு தண்ணி இல்லை, வசதி இல்லை. தண்ணி கொடுக்குறான், அது கூட. நாங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் ஏர்ஃபோர்ஸ். அப்புறமா வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இதை பார்த்தோம். ஃப்ளைட்டு அதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் ஹெலிகாப்டர் அதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் ஏர்ஃபோர்ஸ். காலையிலே வந்துட்டோம். ஒரு லெவல் அப்படி வந்துட்டோம். அப்போ வந்ததுலேருந்து பார்த்தோம். செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. 2 ஹார்ஸ் போனதே தெரில. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ. நாங்கள் வரும்போது இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு ஏன்டா வந்தோன்னு தோணுச்சு. அப்புறம் தான் தெரியுது இங்கே ஒன்று பண்ணுறது அவ்வளோ மஜா வாங்கிச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏர் ஷோ பார்க்குறேன். நிறைய ரஃபேல்லாம் பார்த்தேன், நிறைய பெரிய பெரிய ஜெட்லாம் பார்த்தேன். நான் சூப்பராக இருந்தது. நிறைய அந்த கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து பார்த்தது 2001 சம்திங், அப்போது ஒரு 9 வயசு இருக்கும்போது வந்து பார்த்தது. இது இப்போது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக சூப்பராக இருந்தது. அப்ராக்சிமேட்டாக அவங்க கணக்கு போய் 15 lakhs வந்தால் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற இதில் இருந்தாங்க. ஸோ மேபி ஒரு 10 lakh அந்த மாதிரி இருக்கலாம். எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. நான் இங்கே வந்தது 10:30க்கு வந்தேன். 10:30க்கு வந்தேன். வீடு இங்கே தான், லோக்கல் தான், நம்ம சென்னை தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே எல்லா வசதியெல்லாம் இருந்தது. டாய்லெட்லாம் இருந்தது. இல்லை தண்ணியெலாம் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாமே சொன்னதுனால ப்ரிப்பேராக வந்திருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ப்ரிப்பேர் இல்லாமல் வந்திருந்தாங்க. உண்மையுமே ரியலி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரெண்டாவது அந்த வார் பிளெயின்லேருந்து மிக்கு ப்ளஸ் ரஃபேல் எல்லாமே பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் எதுவுமே நடக்கலை. எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருந்தோம் இந்த இடத்துல. அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு சேட்டலைட் பிக்சர் எத்தனை பேர் எடுக்காங்க அப்படி கவுண்ட் பண்ணிச்சின்னு தெரியல. அது ஈவினிங் தெரியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10 லட்சமாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். செங்கல்பட்டுலேருந்து வரோம் நாங்கள். டிராஃபிக் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வந்தது ஆனால் ஒர்த்து தான். நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ட்ரை கலரு செமையாக பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது ஏன்டா வரோம் போயிடலாமான்னு தோணுச்சு. ஆனால் செம ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இந்த ஷோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மொபைலில் பார்த்தா இந்த ஃபீல் கிடைக்காது, டேரெக்டாக பார்த்தா தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உண்மையாக. ஆக்சுவலாக நிற்க கூட இடம் இல்லை. சென்னையே இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஈவெண்ட் எல்லாமே சூப்பருங்க. எதுவுமே குறைய சொல்ல முடியாது. எல்லாம் செம இதுவாக இருந்தது. நான் 2 பசங்களை கூப்பிட்டு வந்தேன். அவங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸு, போலீஸு, செக்யூரிட்டி எல்லாமே பக்கா. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அந்த ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் சொன்னார் 15 lakhs பீப்புள் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நான் இந்த 2 குட்டி பசங்களை வச்சுட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பீச் வரைக்கும் நடந்தே வந்தேன். ஒரு வண்டி கிடையாது, ஆட்டோ கிடையாது. ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே வரைக்கும், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் போகவே போகாது. பட் இருந்தாலும் 100 ருபீஸ் ஒரு ஆளுக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி
ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் பஸ்ஸு இல்லை இல்லை ட்ரெயின் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் டிராஃபிக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த 2 குட்டி பசங்களை வச்சுட்டு தூக்கிட்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பீச் வரைக்கும் நடந்துகிட்டே வந்திருந்தேன். ஆனால் உள்ள பசங்க உள்ளே வந்தோடனே எல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட் எல்லாமே ஓகே. பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் மட்டும் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். பையனோட வந்திருக்கேன். அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவனுக்காக தான். பட்டு ரொம்ப மக்கள் இல்லை வர முடியல, ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் சென்ட்ரல்லேருந்து நடந்து தான் வந்தோம். இங்கே பையனும் நானும் நடந்து தான் வந்தோம். இங்கே வர முடியல ஸ்ட்ரெயிட்டாக, ரொம்ப எல்லா இடம் பிளாக் பண்ணியிருக்கனால வர முடியல. ஸோ அதனால் அங்கேருந்தே நடந்து தான் வந்தோம். 11:30 தான் இங்கே வர முடிஞ்சது. 1 ஹவராக நடந்து தான் வந்தோம். அவ்வளோ இருந்தது. மக்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமாம், கரெக்டாக முடிச்சிட்டாங்க 1 o'clock. இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து நம்ம இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து சாகசெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளாக இந்த கம்யூனிட்டி பசங்க வந்து மெசேஜாக அனுப்பிச்சிருக்கிறானுங்க, வாப்போலான்னு. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. நாங்கள் வர சொல்ல இங்கே திருவள்ளூர்லேருந்து வந்தோம். ட்ரெயினில் வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு வந்து 1000 பேர்னா அது 4000 பேர் இருந்தாங்க. சரி அப்படியே வந்துட்டோம். சென்ட்ரலேருந்து இங்கே வந்து நடப்பாதையே திருப்பதி கோயிலுக்கு போகிற மாதிரி நடக்க வச்சாங்க. சரி காலை ஊனினா அங்கேருந்து நடந்து வந்துட்டோம். இங்கே வந்தால் சரி ஓகே சாகசெல்லாம் பண்ணால் சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ஒரு குறைனா இவ்வளோ பக்காவாக பண்ணுறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ சென்னையில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால சூப்பர் தான். மக்களுக்கு வந்து அத்தியாவசியம் இப்போ என்ன தேவை, தண்ணி வேணும், நேரில் நிற்கிறதுக்கு எதனா வேணும், மக்கள் ஒரு பக்கம் போகணும் ஒரு பக்கம் வரணும். அதுக்கான தேவை தயவுசெய்து பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க. நம்ம பேர் வந்து நல்லா பிரபலப்படுத்துறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். கூடவே இந்த மாதிரி ஒரு பேரை கொண்டு வந்துடுறீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு வரணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வீட்டில் 1008 வேலை இருக்குது. சரி ஏதோ கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க, நமக்கு என்னென்ன இருக்குது, நம்ம நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்கள் வரோம். கஷ்டப்பட்டு எல்லாம் குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட எல்லாம் பாருங்க எல்லாம் ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும். அவ்வளோ காரணம். சரி நீங்கள் பற்றாக்குறை ஏதோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க, நிறைய பண்ணுங்கள். ஆனால் மக்களோட அவஸ்தையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. தண்ணி கூட இல்லை ப்ரோ, சீரியஸாக போய் பாருங்கள். மெயினில் கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் கார் ஃபுல்லாக வழியில் தான் நிற்குது. இப்போ என்ன அவங்கள யார் படித்தா, யார் கேள்வி கேட்க போகிறா? அந்த வண்டியை ஓரம் போடுங்க. மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை பாருங்கள். அப்புறம் ஏன் டிராஃபிக்கை கூட நெரிசல் அது என்னது ஒன்றுமே கிடையாது. என்ன ப்ரோ என்ஜாய் பண்ண அங்கேருந்து வந்தால் 4 வாட்டி போனால் அதோட ஒன்றுமே இல்லை. வீட்டிலேருந்து நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. வருஷத்தில் சோப்பு ஷாம்பெலாம் எடுத்து வந்துட்டுக்கணும். எல்லோரும் அப்படி தான் போகிறாங்க இன்றைக்கி. என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. வந்தோம் அதிசயமாக இன்னும் 4 வாட்டி ஓட்டினாங்க, ஓகே பார்த்தோம், அவ்வளோதான். அதை பார்த்தது 1/2 மணி நேரம். அங்கே சென்ட்ரலில் வந்து அங்கே 11 மணிக்கு 10:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். நடக்கிறோம் 12 மணிக்கு வந்துட்டோம். உள்ளே போகிறதுல 12 ஆச்சு. 1/2 மணி நேரத்தில் அவன் முட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போய் வீட்டுக்கு போகிறோம். திருப்பியும் இங்கே இருக்கிற யாரோனா கேட்டு பாருங்க, இதுதான் உண்மை. நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த ஏர்ஃபோர்ஸ் கும்பகோணத்துலேருந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்குன்னொன்னே குட்டி பசங்களுக்கெலாம் காமிக்கலாம். ஒரு நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்ததே கிடையாது. சரி இவங்க இந்த யங் ஜென்ரேஷனுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு வந்தோம். நடந்து வரும்போதே எல்லாருமே தூங்கி அசந்து போயிட்டாங்க குட்டீஸ்லாம். ஆனால் கிட்டே போய் பார்த்தோன்னா அந்த சவுண்ட்லேயே எல்லோரும் முழிச்சு ஆரவாரமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என் பசங்களுக்கு இந்த வாய்ப்பு இப்போவே கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். ஆமாம், நாங்கள் வீட்டிலேருந்து நான் செங்கல்பேட்டில் ஒரு இதில் இருக்கோம். அங்கேருந்து ஒரு 6:30க்கு ஆரம்பித்தோம். இங்கே வரத்துக்கே எப்படியும் கரெக்டாக 11 ஆயிடுச்சு. இதுவே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு பேரணி மாதிரி எல்லோரும் சேர்ந்து வரதே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபுல் ஷோவும் பார்த்தோம். ட்ரை கலரு பயங்கரமாக இருந்துச்சு. அது கிட்டே ஹெலிகாப்டர் பார்க்குறதே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இவன் என் பிள்ளைக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. இப்போவே அவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. 2003 வரும்போது மிக குறைவான விமானங்கள் தான். இந்த தடவை நிறைய விமானங்கள். ரஃபேல் போர் விமானங்கள் எல்லாம் வந்து நம்ம தனியாக போய் பார்க்க முடியாது. நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்தது. மக்கள் வந்து அந்த ஃப்ளைட்டுங்க வரும்போது, ஹெலிகாப்டர் வரும்போது ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்க. என்னுடைய அனுமானம் ஒரு 20 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஏற்பாடுகள்லாம் நல்லா இருந்தது. தண்ணியெல்லாம் நீங்களே கொண்டு வந்துருங்க, அப்புறம் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு காவல்துறையினுடைய ஒத்துழைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருந்தது. தவறி போன குழந்தைங்களெல்லாம் உடனுக்குடனே கண்டுபிடிச்சி கொடுத்து அவங்கள அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு திருப்பி பிடிச்சிக்கிட்டு போகுது ரொம்ப சந்தோஷமாக. நான் வந்ததுக்கே இந்த ஹார்டின் மாதிரி பார்க்குறதுக்கு தான். அது நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு அந்த ஃப்ளாக் கலர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இல்லை லேட்டாக தான் வந்தோம். நாங்கள் மெட்ரோவில் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புனது வந்து அம்பத்தூர்லேருந்து ஒரு 9 o'clock கிளம்புனோம். மெட்ரோ சரி பைக்கில் வந்தால் தான் பைக் பார்க்கிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கலம் மெட்ரோ வந்தோம். மெட்ரோ செம க்ரௌடு. ஒரு 10 ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் 11ஆவது ட்ரெயின்லேயே ஏறி வந்தோம். இங்கே வந்து இறங்கினா மெட்ரோலேருந்து என்ட்ரன்ஸே வெளியே வர முடியல, அவங்களும் வெளியே விடலை. கடைசி ஒரு 1/2 hour தான் பார்த்தோம் நாங்கள். அது கிடச்சதே சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சொன்னாங்க சொல்லிட்டு தான் எல்லாம் மெட்ரோ பார்த்தா மெட்ரோ செம க்ரௌடு. எனக்கு தெரிஞ்சு 50% பீப்புள் மெட்ரோவில் வந்தவங்க வந்து ரீச்சே ஆகிருக்க மாட்டாங்க. ட்ரெயின்லாம் எங்கிட்ட போகிற ட்ரெயினும் எங்கிட்ட மாற்றி விட்டாங்க. நாங்களே ஒரு 11ஆவது ட்ரெயினில் ஏறி 12ஆவது ட்ரெயினில் வந்து இறங்கணும். அவ்வளோ க்ரௌடு மெட்ரோ. பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ வெயிலாக இருந்தால் கூட அந்த வெயில் தெரியாத அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, புதுமையாக இருந்தது.
ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வெயில் கூட தெரியல அவங்களுக்கு. எல்லாத்துக்குமே ஒரு புது அனுபவமாக இருந்தது. நல்லா தான் சார் இருந்தது. மக்கள் வர்றதுக்கு தான் வண்டிங்க இல்லாத ஆயிடுச்சு. 40 வண்டி 50 வண்டி விட்றேன்னாங்க. பஸ்ஸில் தான் பஸ்ஸே நிறுத்தலை. சாதா பஸ்ஸே 50 வண்டி வந்து 50 வண்டியே இல்லை. 9 o'clock பஸ்ஸே இல்லை. 15 பஸ் வந்து நிறுத்தவே இல்லை. பஸ் அனுப்புகிறேன் 100 பஸ் அனுப்புகிறேன்னா ஒரு பஸ்ஸும் இல்லை. 15 ட்ரெயின்லேயும் ஃபுல் தான். ட்ரெயின்லேருந்து தான் பஸ் எக்மோர்லேயே 150 பேர் நிற்கிறாங்க. பஸ் அனுப்புகிறேன்னா எங்கேருந்து அனுப்பவே இல்லையா? வரும் ஒன்றுமே முடியல சார். குழந்தைங்களே தூக்கினார். லட்சக்கணக்கில் 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. வர்றதுக்கே இடம் இல்லை. குழந்தைங்கள வச்சுன்னு அவஸ்தைப்படுறாங்க. ஒரு தண்ணி இல்லை, வசதி இல்லை. தண்ணி கொடுக்குறான், அது கூட ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை சார். பஸ்ஸே வசதியே இல்லை. பஸ்ஸு வசதி இல்லாத என்ன பண்ணுவாங்க? தண்ணி துட்டுக்கு தான் வாங்குறோம். 25 ரூபா ஒரு பாட்டிலு. இவன் வரான் அவன் வரான்றான், ஒன்றுமே தரலையா? ஏன் ஒன்றும் இல்லை. சாப்பாடு கொடுத்தா தாங்க நிற்க வைப்பானுங்க. இல்லைனா எச்ச சோறு தான். எச்ச சோறு கூட இல்லை. 100 பஸ் அனுப்புகிறான்னா ஒன்றுமே இல்லை. 25 பஸ் தான் வந்தது. ஷோ நல்லா இருந்தது. நல்லா தான் போட்டு காட்டினானுங்க. ஆட்டின் மாதிரிலாம் காட்டினு என்ன ஆகுது? புரோஜனமே இல்லையே. அவன் அம்பு வேறு விட்டாங்க. அம்பு விட்டுனா புரோஜனம். குழந்தைங்களாம் அவஸ்தைப்பட்ட. தண்ணி கூட இல்லை சார். எல்லாம் துடுக்கு தான் வாங்குறானுங்க. 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்தால் குழந்தைங்களாம் அவஸ்தைப்பட்டுங்க நெருப்பில். எல்லாம் ரேட்டுங்க ஜாஸ்தி. என்ன பண்ணுறது? 100 பஸ்ஸுக்கு 50 பஸ்ஸை விட்டா என்ன பண்ணுவான்? 15 எல்லாம் கோயம்பேடுக்கு போகுது. கோயம்பேடுலேருந்து இங்கே வந்து என்ன நக்கு குழந்தைங்களாம் வச்சுன்னு 300 ரூபா கேட்குறான் ஆட்டோவுக்கு. சேத்பேட்லேருந்து 1000 ரூபாய் கேட்குறான். வந்தால் கூட வண்ணாம பஸ்ஸை நிற்க வைக்க மாட்டேன். எங்கே இந்த 25 பஸ் தான் வந்தது. 100 பஸ் அனுப்புகிறானாங்க. 25 பஸ்ஸு நேற்றே தெரியும் சார். அப்போ கூட ஜனங்க ஊழல ஒரு ஆசை தானே பார்க்குறதுக்கு. ஃப்ளைட்டை பார்த்தாங்க, ஆட்டினை பார்த்து ஊன்ட்டாங்க ஜனங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Taste the Daily. Taste the Daily.